Hi students, இன்னைக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்து ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுல செகண்ட் சம் பார்க்க போறோம். ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. நீங்க கிவன்ல அந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் எடுத்து எழுதிக்கோங்க. இதுல ஒரு பாயிண்ட்ஸ்ல ஒரு நம்பரை x1 எடுத்துக்கோங்க, இன்னொரு நம்பரை y1 எடுத்துக்கோங்க. அடுத்த பாயிண்ட்ல ஒரு நம்பரை x2 எடுத்துக்கோங்க, இன்னொரு நம்பரை y2 எடுத்துக்கோங்க. பாயிண்ட்ஸ் கொடுத்து ஸ்லோப் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா போடுவோம்? y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. இப்போ இந்த ஃபார்முலால அந்தந்த வேல்யூவை அப்ளை பண்ணுங்க. y2 ஓட வேல்யூ என்ன? மைனஸ் 6. நெக்ஸ்ட் ஃபார்முலால உள்ள மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க. y1 ஓட வேல்யூ என்ன? 10 பை x2 ஓட வேல்யூ என்ன? 14. ஃபார்முலால மைனஸ் இருக்கு, அந்த மைனஸை போட்டுக்கோங்க. x1 ஓட வேல்யூ என்ன? 14. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இப்ப பாத்தீங்கன்னா இதுலயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு. அப்படி ரெண்டுமே மைனஸ் இருந்தா நம்பர்ஸ் ஆட் பண்ணிட்டு சிம்பிள் வந்து மைனஸ் சிம்பிள் போடணும். 10 plus 6 எத்தனை? 16. அப்ப சிம்பிள் என்ன வரும்? மைனஸ் 16 பை 14ல 14 மைனஸ் பண்ணீங்கன்னா 0 கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோப்ல டினாமினேட்டர்ல என்ன வந்திருக்கு? 0 வந்திருக்கு. அப்படி டினாமினேட்டர்ல 0 வந்துச்சுன்னா the slope is undefined ன்னு கண்டிப்பா நீங்க எழுதணும். Thanks for watching.